அழகிய முறையில் பேப்பர் கவர் தயாரிப்பது எப்படி என்பதை இந்த வீடியோவில் காணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலில் இது போன்ற பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெடி ஆயிடுச்சு பேப்பரு. இந்த மாதிரி மடக்கிக்கணும். மடக்கிக்கிட்டு இப்போ ரெடியாக இருக்குது பசை. இந்த பசையை யாரும் கோட் பண்ணணும். ஃபுல்லாக நல்லா நினைக்கிற மாதிரி கோட் பண்ணணும். சுற்றுச்சூழலை பாதிக்காத, மாசுபடாத, இயற்கையான முறையில் பழைய பேப்பர்களை கொண்டு பேப்பர்களை தயாரிக்கலாம். இது நாட்டு மக்களுக்கும் ஒரு நன்மையான காரியத்தை நம்ம செய்கிறோம். இப்படியாச்சா, இதை இப்படி மடக்கணும். மடக்கிட்டு ரொம்ப ஈஸிங்க. குடிசை தொழில் போல் வீட்டில் கூட வச்சு பண்ணலாம். தயார் பண்ணி மெடிக்கல் ஷாப்பு, மளிகை கடை, பேக்கரி இந்த மாதிரி கடைக்கு கவர் சேல்ஸ் கூட பண்ணலாம். உழைப்பு தான் முக்கியம். அதில் ஓகே நண்பர்களே, இப்போ நான் ஒட்டி முடித்தாச்சு. ஒட்டிய கவர்களை திருப்பி இது மாதிரி அடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவு வச்சு பசை நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூட செய்யலாம். இதை ஒரு 2 இன்ச்சுக்கு மடக்கிடணும். மடக்கி இதை பாருங்கள். இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கிடணும். அழகிய முறையில் எல்லாத்தையும் மடக்கியாச்சு. இது பழைய பேப்பர் கடையில் வாங்கினோம்னா ரேட்டு கம்மியாகவே வாங்கலாம். குறைச்சி ரேட்டுக்கு வாங்கலாம். ஆமாம், வாங்கினோம்னா நம்ம கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கலாம். 20-25 ரூபா மொத்தமாக வாங்கும்போது அவ்வளோதான் வரும். இது மாதிரி மடக்கி வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா ஒரே நேரத்தில் எல்லாத்துக்குமே
பசையை தடவிட்டோம்னா வேகமாக வேலை முடியும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இது மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகே, தயாராகிருச்சு. இப்போ பழையபடி இந்த பசையை வந்து இதில் கோட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுங்க. பொதுமக்களை பாதிக்காத, சுற்றுச்சூழலை பாதிக்காத, எளிதில் மக்கக்கூடிய அழகிய பேப்பர் கவர் ரெடி. இதை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சாச்சா? இது ஒரு அமுக்கு, அவ்வளோதான். கவர் ரெடி. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. வீட்டில் உள்ளவங்க இது ஒரு பகுதி நேர வேலையாகவும் செய்யலாம். தயார் பண்ணி கவரை தயார் பண்ணி மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி கடைகளில் கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இது நம்மளுடைய கடைக்கு தேவைப்படுது. அதனால் எங்களுக்கு தேவையான கவரை நாங்களே தயார் பண்ணிக்கிறோம். இது மாதிரி சொந்தமாக தொழில் வைக்கிறவங்க நீங்களே வந்து இந்த மாதிரி கவரை தயார் பண்ணிக்கலாம். வருங்கால சந்ததிகளுக்கு, வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இதை நாம் காணலாம். நன்றி உறவுகளே, நன்றி நட்புகளே. ஒரு டாட் வச்சால போதும், பிடிச்சிக்கணும். இல்லை ஈரப்பசையோடு இருக்குது. நல்லா காய வச்சிடணும். காய வச்சிட்டோம்னா அழகிய கவர் ரெடி. உள்ள பொருட்களை வச்சு அழகாக நம்ம கொடுக்கலாம். நன்றி.